Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கள்ளக்குறிச்சி காந்தி சாலையில் வாய்க்கால் புறம்போக்கு இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திமுக முன்னாள் எம்எல்ஏ கேசவலு என்பவரின் 26 கடைகளை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் இருந்து கச்சிராபாளையம் சாலையில், அதாவது காந்தி ரோடு பகுதியில் மிக முக்கியமான சாலை. இந்த சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்ததால் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. அப்போது திமுக முன்னாள் எம்எல்ஏ கேசவலு அவருக்கு சொந்தமான 26 கடைகளை பிடிக்கக்கூடாது என தடை வாங்கினார்கள். பின்னர் இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் அது வாய்க்கால் புறம்போக்கு இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ளதால் அதை இடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தற்போது பலத்த போலீசார் பாதுகாப்புடன் அந்த 26 கட்டிடங்களை தற்போது இடிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கள்ளக்குறிச்சியில் காந்தி ரோடு பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு தற்போது அந்த இடிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.